எல்லாருக்கும் வணக்கம். வருது வருது வருது. எல்லாருக்கும் வணக்கம். கருடன் படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வருது, கொஞ்சம் கொஞ்சமாக வரும், கொஞ்சம் கொஞ்சமாக வரும். வருது 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 வருது. ஓகே, கருடன் படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இந்த எனக்கு வந்து 2 முக்கியமான இன்ட்ரெஸ்ட் இருக்குது. முதல்ல வந்து செந்தில், அதுக்கப்புறம் வந்து சூரி. இவங்க 2 பேரும் ஒரு ஒரு படம் பண்ணும்போது அது கண்டிப்பாக நல்லா இருக்கணும் அப்படின்றது என்னுடைய இன்டென்ஷன். செந்தில் வந்து என்னை பற்றி சொன்ன மாதிரி நான் செந்திலை பற்றி சொல்கிறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது. பாலுமகேந்திரா சாரோட ஒர்க் பண்ணும்போது அது ஒரு கனகாலம் ஷூட்டிங் அப்போ சாருக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு. அப்போது ஒரு 60 days வந்து சார் கூட வந்து செந்தில் தான் இருந்தான். ஹாஸ்பிட்டல்ல இருந்து சார் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கூட சார் ரூம்லேயே வந்து செந்தில் படுத்துக்குவான். அப்போ அவர் டாய்லெட்டுக்கு கூப்பிட்டு போனது எல்லாமே செந்தில் தான். டாய்லெட்டுக்கு கூப்பிட்டு போனது, க்ளீன் பண்ணது, வாஷ் பண்ணது எல்லாமே செந்தில் தான். நான் சொன்னேன், எப்படிப்பா இதை நீ பண்ணுற, உன்னால் எப்படி முடிஞ்சுதுன்னு. சார் எங்கள் அப்பாக்கான நான் பண்ண மாட்டேனா சார், அந்த மாதிரி தான் சார் நான் இதை பண்ணேன்னு சொன்னான். ஸோ அதுதான் செந்தில். ஸோ நம்ம அது செந்தில்கிட்ட வந்து அவன் சொன்ன மாதிரி நிறை குறை அப்படின்னா வந்து நம்ம எல்லாருமே குறைகளோடு இருக்கக்கூடிய ஆட்கள் தான். அவனுடைய அன்பு வந்து ஒரு பெரிய நிறை. ஒரு 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 மென்டாரோட ஒரு டீச்சரோட எப்படி இருக்கணுன்றதுல வந்து அவனுடைய அன்பு வந்து ஒரு ஒரு பெரிய இது. ஆல்சோ வெரி நைஸ் பர்சன். ஒரு ஒரு எந்த சூழலையுமே வந்து கான்ஃப்ளிக்ட் இல்லாமல் வச்சுக்கக்கூடிய ஒரு ஆள் செந்தில். அண்ட் சூரி வந்து எனக்கு வந்து அப்பப்போ பேசியிருக்கோம், பார்த்துருக்கோம், 2-3 தடவை பார்த்துருக்கோம், அவ்வளோதான். விடுதலைக்கு முன்னாடி அப்புறம் விடுதலையில் தான் எங்களுக்கு வி ஸ்டார்டட் இன்டராக்டிங், படம் வேலை செய்யும்போது. அப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு குமார் சொன்னார். சூரி பண்ணுறாங்கன்னப்போ அதுக்கப்புறம் செந்தில் பண்ணால் எப்படி இருக்கும்னு கேட்டாங்க. நல்லாயிருக்கும், நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அண்ட் தென் செந்தில் வந்து அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்படி ஒரு ஆர்டிஸ்ட், இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ, இந்த மாதிரி விஷயங்கள்னு சொல்ல நான் என்ன ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்கிரிப்ட் டிஸ்கஷனில் உட்காந்து நம்ம என்ன இன்புட்ஸ் கொடுப்போமோ அந்த அளவில் வந்து இது இப்படி பண்ணிக்கலாம், இந்த மாதிரி பண்ணிக்கலாம்னு சொன்னேன். ஆக்சுவலாக வந்து அவன் வந்து சசிகுமார் சஜஸ்ட் பண்ணப்போ நான் சொன்னேன், அவர் ஏன்பா பண்ண போகிறாரு இந்த ரோல், இது முக்கியமான ரோல் தான், ஆனால் அவர் ஏன்பா பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டேன். கதை சொன்ன உடனே சொன்னான், எனக்கு சார் பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டாரு சார் அப்படின்னா. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்பவும் வந்து இதே பதில தான் அவர் சொன்னான், சூரிக்காக பண்ணுறேன்னு சொன்னாருன்னு சொன்னான். அது வந்து அதை சொல்கிறதுக்கும் செய்யறதுக்கும் பெரிய மனசு வேணும். ஐ ரியலி உங்களை பெருசாக பாராட்டுறேன் நான் அதுக்காக. அண்ட் ஆல்சோ நான் படம் பார்த்தேன், ஃபைனல் வெர்ஷன் பார்க்கல, அதுக்கு முன்னாடி வெர்ஷன் பார்த்தேன். அவருடைய ரோல் வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லான ரோல், அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ரோல். அவருக்கே ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ரோலாக இருக்குது இந்த படத்தில் இருக்குது. எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி வந்து அவ்வளவு கண்ணுக்கு வந்து இந்த கதைக்கு என்ன வேணுமோ அதை சரியாக செஞ்சுருக்கு. அண்ட் சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நான் இன்னும் கேட்கல, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார், சூரி சொன்னார். இப்போது எல்லாமே நல்லா இருக்கு. அண்டு கனியோட ரோல், அவர் இந்த படத்தில் நான் அவரை பார்க்கும்போது இதுக்கு ஒரு நம்பகத்தன்மை வருது, இந்த கதைக்கு ஒரு நம்பகத்தன்மை வருது. அது அவருடைய ப்ரெசன்ஸ், அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். அண்ட் அவர் ஒரு வெரி க்ளோஸ் டு த பீப்புள், மக்களோட ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதராக ஆன் ஸ்க்ரீன் வர்றாரு. அது வந்து நமக்கு ஒரு நெருக்கத்தையும் நம்பகத்தன்மையும் கொடுக்குது இந்த கதைக்குள்ள. எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்டு ஸ்டன்ட்ஸுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அந்த ஹை ஸ்பீட் ஃபைட் எல்லாமும் நல்லா இருக்குது. துரை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன், இல்லைன்னா அவர் வருத்தப்படுவார். துரை வந்து ஜாக்சனோட ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் தனியாக வந்து செந்திலோட எல்லா படங்களும் பண்ணுறாரு. செந்தில் சொன்ன மாதிரி
ஆர்ட் டைரக்டர் எல்லா நாளும் ஷூட்டிங்க்கு வர்ற ஆர்ட் டைரக்டர் வந்து கொஞ்சம் அரிதானது தான். அந்த அந்த விதத்தில் ஒரு ஒரு அரிய விஷயத்தை இந்த படத்தில் நிகழ்த்தியிருக்கீங்க நீங்கள். ஸ்நேகனுக்கு செந்தில் சொன்ன மாதிரி உங்களோட ஏற்கனவே அவருக்கு பழக்கம் இருக்க தான் செய்யுது. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. எனக்கு வந்து ஒவ்வொருத்தராக தனிப்பட்ட முறையில் சொல்ல முடியல, சாரி தப்பாக எடுத்துக்காதீங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கீங்க. எல்லாருடைய ரோல்ஸுமே கன்வின்சிங்காக இருக்குது, சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. அண்ட் இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி. ப்ரொடியூசரை பற்றி சொல்லலை. இந்த படத்தில் ப்ரொடியூசர் வந்து ரொம்ப பேஷனட்டாக ஒர்க் பண்ணார். செந்தில் சொன்ன அளவுக்கு ஒரு நல்ல ப்ரொடியூசரானு எனக்கு தெரியல. ஆனால் உண்மையிலேயே வந்து ஒரு வெரி பேஷனட் ப்ரொடியூசர். அண்ட் எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கியிருக்க ஒரு ப்ரொடியூசர். ஃபினான்சியர்ஸும் அவரை பற்றி நல்லா சொல்கிறாங்க, டைரக்டரும் நல்லா சொல்கிறாரு, நடிகர்களும் அவரை பற்றி நல்லா சொல்கிறாங்க. குட் திங். தேங்க்யூ. ரொம்ப நேரம் பேச முடியாது, ஏன்னா எல்லோரும் கொஞ்ச நேரம் தான் பேசணும். நான் இந்த படத்துக்குள்ளே நான் தான் கடைசி வந்தேன். எல்லாருமே கேஸ்டிங் இது பண்ணிட்டாங்க. கடைசி நேரத்தில் தான் என்னையே கூப்பிட்டாங்க. அப்போ துரை செந்தில்குமார் சார் கதை சொன்னார். இரா சரவணன் மூலமாக தான் சொன்னார், இந்த படம் பண்ணுங்கள், நான் கதை கேட்டேன், கேளுங்கன்னு என் நண்பர் இரா சரவணன் சொன்னார். அப்போ அவரோட ஆஃபீஸில் உட்காந்து கதை கேட்டேன். டைரக்டர் சொல்லிகிட்டு இருந்தார். சொல்லி முடித்த உடனே கதை நல்லா இருக்கா நல்லா இல்லையெல்லாம் யாரும் கேட்கல. ப்ரொடியூசர் அப்படியே ஒரு தட்டோடு வந்தார். ஆப்பிள் ஸ்வீட்ஸு எல்லாத்தையும் எடுத்து குமார் ப்ரொடியூசர் வந்து, சார் இந்தாங்க சார், இல்லைப்பா அந்த படத்தை பற்றி சில டவுட்டு, இல்லை சார் நல்லா இருக்கு சார், ஃபோட்டோ எடுத்தாங்க, இது பண்ணாங்க, என்ன நடந்ததுன்னு எனக்கு புரியவே இல்லை. எல்லாம் நினச்சிட்டாங்க கடைசி நேரத்தில் நான் மாட்டேன், டைரக்ஷன் பண்ண போகிறேன்னு வேறு சொல்லிட்டு இருந்தேன், மாட்டேன் அப்படின்லாம் சொல்லுவேன்னு நினச்சி, இருப்பா எப்படியாவது கேளுங்க, கடைசியாவது படம் ஒருத்தண்ட கதை சொல்லியிருக்கீங்க, கதை நல்லா இருக்கா இல்லையான்னு கேளுங்க. இல்லை சார் இந்தாங்க சார், பிடிங்க சார், ஃபோட்டோ எடுங்க. ஃபோட்டோவும் எடுத்துட்டாங்க. எதுவுமே பண்ண முடியாத மாதிரி ஒரு லாக் பண்ண மாதிரி சுற்றி பண்ணிட்டாங்க. ஆனால் ஒன்று எல்லாமே நினச்சாங்க. ஆனால் குமார் ப்ரொடியூசர் நினச்சாரு, நான் பண்ண மாட்டேன், ஏதாவது மனசு மாறிடுவேன்னு நினச்சி எல்லாம் பண்ணாங்க. ஆனால் நான் கதை கேட்க வர்றதுக்கு முன்னாடி இந்த கதை நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ சூரிக்காண்டி பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்தேன். அந்த ஒரு இதுக்காக தான். இப்போ எல்லாமே வந்திருக்கோம்னா, இப்போ வெற்றிமாறன் சார் வந்து சூரிய ஒரு ஹீரோவாக வளர்த்து விட்டார். விஜய் சேதுபதி, சிவா எல்லாருமே இங்கே உட்காந்துருக்கவங்க எல்லாம் வந்திருக்கோம். எல்லாருமே வந்திருக்குன்னா அது சூரியோட கேரக்டருக்காக, சூரியோட மனசுக்காக தான். கனி அண்ணன் எல்லாமே வந்திருக்க காரணம் சூரிக்காக மட்டும்தான். அப்போ எல்லாருக்குமே என்ன ஆகுதுன்னா, சூரிக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருந்தது. அப்போ எனக்கு ஏதாவது சூரிக்கு பண்ணணும். ஏன்னா சுந்தரபாண்டியனுக்கு அப்புறம் நாங்கள்லாம் இப்போ பண்ண ஒரு படம் சுந்தரபாண்டியனில் கிட்டத்தட்ட அவர் வந்து சுந்தரபாண்டியில் தான் செகண்ட் ஹீரோவாக அந்த படத்தில் அவர் இன்னொரு ஹீரோவாக 2 ஹீரோ நானும் அவரும் அப்படி பண்ண ஒரு படமாக அது இருந்தது. எல்லாருமே வளர்த்து விட்டது தான். அப்போ எல்லாருமே சூரி நல்லா வரணும், எந்த ஈகோ இல்லாமல் சூரியோட வளர்ச்சியில் உண்மையிலே இங்கே உட்கார்ந்துருக்கவங்க எல்லாரும் வராதவங்களும் நல்ல அக்கறை இருக்கும். ஏன்னா சூரிய எல்லாருக்குமே பிடிக்கும், அந்த கேரக்டர் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அதனால தான் இந்த படம் வந்து சூரிக்காக பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நான் அந்த படத்தில் பண்ணேன். ஸோ இந்த படம் ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. நான் படம் எனக்கு அதுக்கப்புறம் தான் போட்டு காமிச்சாங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், கேமராமேன் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என் தம்பி சூரி நிறைய மனுஷங்களை சம்பாதிச்சிருக்கான். அதாவது ஒவ்வொரு திரைப்படத்துலேயும் அந்த தலைமை கதாபாத்திரம் ஏற்று நடித்தவர்களுக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பூக்குழி இறங்குற மாதிரி அப்படி சொல்லுவாங்க. அதாவது தூரமாக இருந்து பார்க்கும்போது பூ இறங்குறதுன்னு சொல்லுவாங்க, கிட்ட போய் பார்த்தா தான் தீயில இறங்குறது. அது அவனுக்கு முதல் படத்தில் ஒரு அருமையான பூசாரி இருந்தார், பல முறை தீ இறங்கினவர், கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தார். இந்த படைப்புக்கு வரும்போது எப்பவுமே அந்த அந்த பரபரப்பான நேரத்தில் பல முறை அந்த தீ மிதித்தவர்கள் ரொம்பவும் தைரியமாக அந்த தீ பக்கத்தில் நிற்கிறவங்க வேட்டியை மடித்து கட்டிட்டு அந்த களத்துக்கு 2 பக்கமும் இடையில நிற்பாங்க. தீ இறங்கும்போது ஏதாவது தடுமாறிட்டாங்கன்னா பிடிச்சி இழுத்து விடுறதுக்கு. அந்த மாதிரி தான் நின்னோம் எல்லாருமே. தம்பி இறங்குறான், அவன் பக்கத்தில் நின்றுக்கணும், கையை பிடிச்சிக்கணும்னு. ஆனால் எந்த தடுமாற்றமும் இல்லாமல் அசால்ட்டாக இறங்கி வந்தான். இந்த படத்தில் அவனுடைய உழைப்பு, ஒவ்வொரு நொடியும் அவன் அந்த படத்துக்குள்ளே இருந்தான். நல்லா வருவாடா, நல்லா வருவான். என் தம்பி சசியோடு இந்த படத்தில்
ரொம்ப நாள் கழிச்சு நடித்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அப்புறம் டைரக்டர் சாரை சொல்லணும். எங்கள் டைரக்டர் வெற்றிமாறன் சார் திடீர்னு ஒரு நாள் டப்பிங் பேச போயிருந்தப்போ சொன்னார், அப்படியே எல்லாம் ஒரு மாதிரி சேர்ந்து அமைஞ்சு அப்படி அப்படி வந்துருச்சு அப்படின்னாரு. அது போதும். ஏன்னா அவர்கிட்ட இருந்து ஒரு வார்த்தையை வாங்கவே முடியாது. அந்த வார்த்தை அவர்கிட்ட இருந்து வந்துருச்சுன்ன உடனே ரொம்ப தைரியம் ஆயிடுச்சு, ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. துரை சார் எப்பவுமே நீங்கள் வரீங்க, நீங்கள் அங்கேருந்து வரீங்கன்னு சொல்லவே மாட்டார். நம்ம வரோம் அப்படிம்பார். அப்படி அவர் பக்கத்தில் அவர் தோளில் எடுத்து வச்சுக்குவார் ஆர்டிஸ்ட்டை. அது உங்ககிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டது சார். அந்த மனசு, அந்த எளிமை, அந்த ரொம்ப அப்படி அப்படி கூட்டிகிட்டு போகிறது இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு மனுஷன். அவருடைய மனசுக்கு இந்த படைப்பு மிகப்பெரிய வெற்றி பெறும். இந்த படத்தில் உழைச்ச ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நானும் இதுக்குள்ளே இருக்கேன்றது எனக்கு மிகப்பெரிய பெருமை. ஆறுதல் சார், அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். குட்டி குட்டி விஷயங்கள் நிறைய பேசுவோம். ரொம்ப நன்றி சார். அப்புறம் எங்கள் ஆர்ட் டைரக்டர், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். வெல்வோம்.